தக்ஷிசாலா குருவில் சேனலுக்கு வருக. நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் உடனடியாக குழு சேரவும். பெல் பொத்தானை அழுத்தி உங்கள் கருத்துகளையும் எழுதுங்கள். முடிந்தவரை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் 6 மாதங்களில் குண்டலினி ராஜ யோகா தீட்சை மற்றும் குண்டலி செயல்படுத்தலை ஆன்லைனில் வழங்குகிறோம். குண்டலினி ராஜ யோகா என்றால் என்ன? கல்விக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நண்பர்களே, கல்வி உடலை கடின உழைப்பை நோக்கியும் புத்தியை அறிவை நோக்கியும் மனதை பக்தியை நோக்கியும் இட்டுச் செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான கல்வி. நமது பண்டைய இந்திய கல்வி அறிவு சார்ந்த கல்வி. ஆனால் நவீன கல்வி மதிப்பெண்கள் சார்ந்த மற்றும் பட்டம் சார்ந்த கல்வி மட்டுமே. கடந்த காலத்தில் நமது குருகுலங்களில் சதுர்தசி வித்யாக்கள் மற்றும் 14 சதுஷேஷ்டி 64 கலைகள் கற்பிக்கப்பட்டன. குழந்தைகள் குருகுலத்தில் 12 ஆண்டுகள் வாழ்ந்து கடின உழைப்பால் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றனர். பண்டைய இந்தியாவின் அனைத்து குருகுலங்களிலும் பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம வித்யா முக்கியமானது. இதன் அர்த்தம் என்ன? சரி தவறு என்ன? என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? ஞானம் புத்திசாலித்தனத்தை தருகிறது மற்றும் ஆன்மாவை விடுதலையை நோக்கி அழைத்துச் செல்கிறது. அது எப்படி வாழ வேண்டும், எப்படி உயிர் வாழ்வது, மனித வாழ்க்கையை எவ்வாறு வெற்றிகரமாக மாறுவது என்று நமக்குச் சொல்கிறது. இது பிரம்ம வித்யா. கடந்த காலத்தில் குருகுலங்களில் குழந்தைகள் 12 ஆண்டுகள் படித்தனர். குண்டலினி ராஜ யோகாவை 1 வருட பாடமாக நாங்கள் கற்பிக்கிறோம். வயிற்றை நிரப்பவும் வாழவும் வாழ்க்கை நடத்தவும் உள்ள கலைகளை கற்றுக்கொள்வதே கல்வி. 2 குண்டலினி ராஜ யோகத்தை யார் கற்றுக்கொள்ள முடியும்? இந்த பிரம்ம வித்தையை 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கற்றுக்கொள்ளலாம். 3 இந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்கான விதிகள் என்ன? நண்பர்களே, இந்த வித்தையை கற்றுக்கொள்ள 1. பிரம்மச்சாரி விதிகளை பின்பற்ற வேண்டும். 2. அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். 3. மது அருந்தக்கூடாது. கெட்ட பழக்கங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். 4. சாதனா செய்ய காலையில் பிராமி முகூர்த்தத்தைச் சொல்ல ஒருவர் தயாராக இருக்க வேண்டும். 5. ஒருவர் தனது சொந்த புத்தியை பயன்படுத்தக்கூடாது. 6. நாம் குறிப்பிட்ட அனைத்து விதிகளையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும். 4. குண்டலி ராஜ யோக சாதனா எத்தனை நாட்களில் நிறைவடையும்? இது 6 மாதங்களில் குண்டலி செயல்படுத்துவதன் மூலம் செய்யப்படுகிறது. பின்னர் 6 மாதங்களுக்குப் பிறகு தர்தே ஆய் செயல்படுத்தல் சாதனா நிறைவடையும். இது 1 வருடத்தில் நிறைவடையும். கீழே காட்டப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை அழைத்து உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். தீக்ஷா ஆன்லைனில் கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.